ஏமாந்துட்டாங்க. அப்படியா நாருட்டோ? போன வாட்டியும் அதுக்கு முந்தின வாட்டியும் நீ கிராஜுவேஷன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அத கோட்டை விட போறியா என்ன? Get the man with the plan right here. It's right with the man right here. Next, நாருட்டோ உசமாக்கி. அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நாருட்டோ. எப்படியோ நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோக்காகே ஆக போறேன். ஏதோ ஒண்ணு தடுக்கி விட்டுருச்சு. தலைவரோட பேரனுக்கு எதுவும் ஆகல. அது மட்டும் இல்ல, நீங்க தடுக்கி விழுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. பண்ற ஒழுங்கு மரியாதையா கோணாக மருவ விட்டு. நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். 3வது ஹோக்காக என் தாத்தானு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல. நீ யாருடைய பேரனாக இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. ஹோக்காகே ஆவறதுதான் உங்களோட கனவுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கனவு நினைவாக நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் சேர்த்துக்கிட்டு தான் பேசுறேன். இங்க பாரு, இனிமே நான் தான் உன்னுடைய சிஷ்ய புள்ள. தலைவனா? ஆமா, நீதான் என் தலைவன். இதுக்கு மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? நீ உரைத பாரு. சக்ரா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. ஸ்பெஷலான ஹேண்ட் சயின்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தைய கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். முதல்ல எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டு. கவலைப்படாத, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. தெரியலன்னா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அங்க பாத்தியா, அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. ஷேடோ குளோனிங் கூடவே அவன் கண்டுபிடிச்ச அழகான ஜுட்சுவையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கான். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்கை நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் புது கண்டுபிடிப்புகளை பாராட்டியே ஆகணும்.